தரம் 5 மாணவர்களுக்கென எம்மால் தயாரிக்கப்பட்ட பல்வேறுபட்ட நுண்ணறிவு காணொளிகள் எமது சேனலில் பதிவேற்றப்பட்டுள்ளது. தேவையானவர்கள் அதனை பார்வையிடலாம். நிச்சயமாக உங்களுக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கும். கணிதத்தில் மிக இலகுவான நுட்ப முறைகள் அடங்கிய காணொளி தான் அது. செய்முறைகளுடன் உங்களுக்காக வழங்கப்பட்டுள்ளது. இதுவரை பார்க்காதவர்கள் அந்த வீடியோக்களை, அந்த காணொளிகளை பார்த்து மகிழவும். இனிவரும் காலங்களிலும் நாம் தரம் 5 மாணவர்களுக்கான பல்வேறுபட்ட காணொளிகளை பதிவேற்ற காத்திருக்கின்றோம். ஆகவே எம்முடன் இணைந்திருங்கள். உங்களுக்கு தேவையானதை நாங்கள் வழங்குகின்றோம். அத்துடன் உங்களுடைய கருத்துக்களை நாம் எதிர்பார்க்கின்றோம். தயவு செய்து காணொளிகளை காண்பவர்கள் உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய ஆலோசனைகளையும் நிச்சயமாக பதிவிடுங்கள். அதற்கான பதில்களை நாங்கள் தருகின்றோம். அது மட்டுமல்ல, இதுவரை காலமும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் அல்லது பயனுள்ளது என நீங்கள் கருதினால் ஏனையவர்களுக்கு கண்டிப்பாக தெரியப்படுத்தவும். இலங்கையின் தேசிய கீதத்தை இயற்றியவர் ஆனந்த சமரகோன், எஸ்.எம். செனவிரத்ன, மு. நல்லதம்பி புலவர். தேசிய கீதத்தை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார்? சேர் பொன் ராமநாதன், சேர் பொன் அருணாச்சலம், மு. நல்லதம்பி புலவர். தேசிய இலச்சினையை வடிவமைத்தவர் யார்? டி.எஸ். சேனாநாயக்க, எஸ்.எம். செனவிரத்ன, அநாகரிக தர்மபால. தேசிய கீதத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? வில்லியம் கொப்பல்லாவ, C.W.W. கண்ணங்கர, ஆதர் சி. கிளார்க். தேசிய கீதத்திற்கு இசையமைத்தவர் யார்? ஆனந்த சமரகோன், மு. நல்லதம்பி, அமரதேவ. தேசிய கொடியை ஏற்றும் போது நிற்கும் சரியான கொன்னிலை இலகுவாக நிற்றல், கவனமாக நிற்றல், நேராக நிற்றல். தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்படும் சந்தர்ப்பம் எது? சுதந்திர தினம், தொழிலாளர் தினம், தேசிய துக்க தினம். பின்வரும் எச்சந்தர்ப்பத்தில் தேசிய கீதம் பாடப்படும்? தேசிய கொடி ஏற்றும் போது, தேசிய கொடி இறக்கும் போது,
தேசிய கொடி ஏற்றிய பின்னர். பௌத்த கொடியை வடிவமைத்தவர் யார்? கர்னல் ஒல்கோட், எஸ்.எம். செனவிரத்ன, வன எஸ். மஹிந்த. இலங்கைக்கு சுதந்திரம் கிடைத்த ஆண்டு எது? 1947, 1948, 1949. சுதந்திர தினத்தின் போது நடைபெறும் பல்வேறு செயற்பாடுகளில் ஒன்றாக அமைவது தேசிய வீரர்களை நினைவு கூறுதல், அனைவருக்கும் புத்தாடை வழங்குதல், கொடூரமான பிராணிகளை சிறையில் அடைத்தல். தேசிய கொடியில் இரக்கம், காருண்யம், திருப்தி, பற்றின்மை ஆகிய 4 பண்புகளையும் குறித்து நிற்பது பச்சை நிழற்பட்டி, அரச இலைகள், வாளேந்திய சிங்கம். எமது நாட்டில் வாழும் இனத்தவரை குறிக்கும் சரியான கூற்று சிங்களவர்கள், தமிழர்கள், முஸ்லிம்கள், பரங்கியர். சிங்களவர்கள், சைவர்கள், முஸ்லிம்கள், தமிழர்கள். இஸ்லாமியர்கள், தமிழர்கள், கிறிஸ்தவர்கள், பௌத்தர்கள். கிணற்றுடன் கொடுக்கல் வாங்கல் செய்யும் இனத்தவர் யார்? தமிழர்கள், சிங்களவர்கள், பரங்கியர். இஸ்லாமியர்களின் வணக்கஸ்தலமாக அமைவது தேவாலயம், கோயில், மஸ்ஜித். பாஸ்கு வருடாந்த விழாவை கொண்டாடும் சமயத்தவர் யார்? பௌத்தர்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள். தேசிய கொடியிலுள்ள நிறங்கள் எத்தனை? 3, 4, 5. தேசிய கொடியில் சிவப்பு நிற பின்னணியில் மஞ்சள் நிற வாளேந்திய சிங்கம் குறித்து நிற்பது தமிழர்கள், வீரம், சிங்களவர்கள். தேசிய கொடியில் முஸ்லிம் மக்கள் வெளிப்படுத்தும் நிறம் எது?
பச்சை, செம்மஞ்சள், சிவப்பு. தேசிய கொடியில் செம்மஞ்சள் நிறப்பட்டி எவ்வினத்தவரை குறிக்கும்? தமிழர், சிங்களவர், முஸ்லிம்.